அரிக்கொம்பன் 2 நீண்ட பயணங்கள் மற்றும் பல மைல்கள் கொண்ட போராட்டங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டின் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் அடர்ந்த வனத்தில் விடப்பட்டது. அந்த புதிய காடு அதன் இடுக்கி பகுதியைப் போல இருக்கவில்லை. மரங்கள் அடர்ந்திருந்தன, மலைகள் செங்குத்தாக இருந்தன, எங்கேயுமே மனித நடமாட்டத்தின் சுவடுகளே இல்லை. ஆனால் அதன் பிடிவாதம் வனத்தின் அமைதியால் சவால் விடப்பட்டது. நாட்கள் செல்ல செல்ல பழைய நினைவுகளின் சுமை குறைந்தது. புதிய வனத்தின் நீர்வளமும் செழிப்பான உணவும் அதன் காயங்களை ஆற்றியது. ஒரு வெளியூர் யானை வந்துவிட்டால் அந்த பிரதேசத்தின் அமைதி குலையும். உள்ளூர் ஆதிக்க கொம்பன் அரிக்கொம்பனை ஒரு புதிய சவாலாக கருதியது. உடனடியாக அது தாழ்வு அதிர்வு சத்தங்களை எழுப்பி இது என் இடம் என்று எச்சரிக்கை விடுத்தது. அரிக்கொம்பன் பின்வாங்கவில்லை. ஒரு கட்டத்தில் 2 கொம்பன்களும் நேருக்கு நேர் சந்தித்த போது சண்டையின் சத்தம் காடே அதிரும்படி எதிரொலித்தது. கொம்புகள் மோத மண்ணும் தூசியும் பறக்க அரிக்கொம்பன் தனது உயிர் பிழைப்புக்கான ஆவேசத்தை காட்டியது. தனது கடந்த கால காயங்கள் அனைத்தையும் சக்தியாக மாற்றி போராடியது. அந்த போராட்டத்தில் உள்ளூர் யானை தனது ஆதிக்கத்தை விட்டு கொடுக்க நேர்ந்தது. ஆதிக்க போரில் வெற்றி பெற்ற அரிக்கொம்பன் இறுதியாக தனக்கான இடத்தை கண்டடைந்தது. இன்று அது தனிமையில் இல்லை. வனத்துறையின் சமீபத்திய கண்காணிப்பின்படி அரிக்கொம்பன் இப்போது களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் புதிய யானை கூட்டங்களுடன் இணைந்திருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது.